போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கும் கும்பலுக்கு துணை போன அரசியல்வாதிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் முக்கிய நபராக இருக்கும் ராஜா என்பவர் மொத்தம் 22 கார்களை வாங்கி அரசியல்வாதிகளுக்கு கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த ராஜா அவர்களுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்திலே ஆளும் பாஜக உடைய முக்கிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக சபாநாயகருக்கு அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாஜகவுக்கும் என்ஆர் கட்சிக்கும் அவர் அதிகப்படியான அளவில் பணம் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. அவருடைய வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட டைரியில் எந்தெந்த அரசியல்வாதிகள் அவரிடம் பணம் பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த அதிகாரிகள் பணம் பெற்றிருக்கிறார்கள், மொத்தம் 22 கார்களை வாங்கி அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அந்த டைரியில் இருக்கிறது. என் பேரில் எஃப்ஐஆர் போடுங்க, விசாரணை வைங்க. எந்த விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை கைது செய்யுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டிருக்கிற மீது நடவடிக்கை எடுப்பீங்களா? அதனால தான் சிபிஐ விசாரணை வச்சா தான் உண்மை வெளியே வரும். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி. ஏன் மாதிரி மக்கள் மத்தியில் திசை திருப்புற வேலையை பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இந்த சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும், முதலமைச்சர், இந்த துறையினுடைய அமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா பண்ணணும், இந்த அமைச்சர்கள்லாம் கூண்டோடு ராஜினாமா பண்ணணும்.